இன்றைக்கி சமையல் வெண்டைக்காய் கறி, பருப்பு ரசம், கத்திரிக்காய் ரசவாங்கி. யாராவது புதுசாக இப்போ தான் என்னுடைய சேனல் பார்க்குறேன் அப்படிங்கிறவா ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா ஒரு பெல் காட்டும், டச் பண்ணேன்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதையும் டச் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ போட உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், சமையல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து ஆனந்தலட்சுமி பேசுகிறேன். சமையல் இது கத்திரிக்காய் ரசவாங்கி அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். வறுக்க வேண்டிய சாமான்லாம் மூணு வரமிளகா போட்டுக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். நல்லா ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். மிளகு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெந்தயம் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா வறுத்துருவோம். இதுக்கு தனியாக நம்ம விருப்பம்தான், வேணுன்னா போட்டுக்கலாம், வேண்டாட்டி போட வேண்டாம். ஆனால் நான் தனியாக கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா வறுக்கலாம். ஒரு கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன், சின்ன கட்டியாக. இது கட்டி பெருங்காயம் இருந்தால் அப்படி வறுக்கும் போதே போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தாளிச்சு கொட்டும்போது பொடி பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் தனியா போட்டுக்கிறேன். இந்த ஸ்பூனால் நல்லா கோபுரமாக ஒரு ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிறேன். அப்புறம் மேலாக 2 ஸ்பூன் தேங்காய் நம்ம வறுத்து போடணும். அப்படியே இப்போது நான் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுருக்கேன். நல்லா கோபுரமாக, ரொம்ப வறுக்க வேண்டாம். அப்புறம் மாய்ஸ்டர் போயிடும். சும்மா லேசாக அப்படி வறுத்துட்டா போகிறோம். இதை ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோம்னா அரைச்சிட்டு அதுக்குள்ளே கத்திரிக்காய் வேக போடுறேன், காட்டுறேன். அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன், ஜலம். இதில் கத்திரிக்காய் வேக போட்டுக்கலாம். நான் ஒரு 400 கிராம் கத்திரிக்காய் இருக்கும் எடுத்துட்டுருக்கேன். இந்த மாதிரி நறுக்கிக்கணும், கூட்டுக்கு நறுக்கிற மாதிரி. கறிக்கு நறுக்கிற மாதிரி நீளமாக நறுக்கக்கூடாது. வேகட்டும், காட்டுறேன். பாருங்க, சின்ன அரைநெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுட்டுருக்கேன். அதை விட்டுக்கலாம். காய் நல்லா வெந்துருத்து. உப்பு போட்டுக்கலாம், தேவையான உப்பு. உப்பு போட்டுக்கிறேன்.
வேகட்டும். அரைச்சி வந்து போடலாம். இந்த பாருங்கள் கொதிச்சு விட்டு இப்போ நம்ம வந்து அரைச்சி வந்து விட்டுக்கலாம். சாம்பாருக்கும் ரசம் வாங்கிக்கு என்ன வித்தியாசமாக நம்ம வந்து உளுத்தம்பருப்பு போடுறோம். அதுமாதிரி சாம்பாருக்கு நாங்களாம் மிளகு போட மாட்டா. எங்கள் அம்மா எங்கள் மாமியாரெலாம் மிளகு போட மாட்டா. ஆனால் நாங்கள் சாம்பாருக்கு மிளகு போட மாட்டோம். இதில் மிளகு போடுறோம். அதே மாதிரி வந்து இதில் வந்து தேங்காயை மேலாக நல்லா வறுத்து போடணும். அதுதான் அதுக்கு இதுக்கு ரசம் வாங்கிக்கும் சாம்பாருக்கும் இதுதான் வித்தியாசம். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்புறம் தேங்காயை வறுத்து போட்டுக்கலாம். பருப்பு ஒரு 2 ரெண்டா இந்த கரண்டியால் ஒரு கரண்டி வேக வச்சுட்டுருக்கேன். பருப்பை அலம்பிட்டு வேக போட்டுருக்கேன். பருப்பு போட்டுக்கலாம். நிறையா போடாதீங்க, கெட்டியாக ஆகிடும். இதே இப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆகிடுது. இந்த உளுத்தம்பருப்பு போட்டாலே இது கெட்டித்தன்மை கொடுத்துரும். இது பாருங்கள் கூட்டு ஆகிடுத்து, ரசம் வாங்கி ஆகிடுத்து. அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் துருவி போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு தாளித்து கொட்டிக்கிறேன். இது தேங்காய் எண்ணெய் போட்டேன். ரொம்ப நல்லா இருக்கும் ரசம் வாங்கி. நாம் சும்மா அப்படியே வறுக்கிறக்கோசரம் 1 ஸ்பூன் மட்டும்தான் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்படி இதை வந்து கிள்ளி போட்டுருங்கோ. கருவேப்பிலை நல்லா வாசனையாக இருக்கும். இதில் வந்து இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிறேன். இந்த பாருங்க மாதிரி நல்லா வறுத்து போட்டுடலாம் தேங்காயை. இது வந்து சத்தியமங்கலம் பிரகச்சரணங்கிற வீட்டில் வந்து இது கண்டிப்பாக ரசம் வாங்கி பண்ணுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கோ, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ.